ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ்னாவே நம்மளுக்கு ப்ளம் கேக் தான் ஞாபகம் வரும். அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ளம் கேக் செய்ய போறோம். என்னடா பாக்குறீங்க, சொல்லுங்கடா. வெல்கம் டு உங்க கையில என்ன இருக்குப்பா சொல்லு. ஆரஞ்சு ஜூஸ், மம்மி டாடி. எது மைதா மாவே தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண முட்டை, டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நட்ஸ், கரும்புல எடுத்த கரும்பு சக்கரை, சுத்தமான பசு நெய். ஆமா ஆரஞ்சு ஜூஸ் எதுக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ஆரஞ்சுல வந்து ஒரிஜினல் ஆரஞ்சு போட்டு சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து கிரியேட்டிவ் பண்ணி கிலோ பாட்டில் வாங்கிருக்கிறோம். ஓகே, இந்த இது இறந்த வடை இதுக்கு திங்கறக்கு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி போச்சு. என்னன்னா எல்லாமே இருக்குது, குண்டா மட்டும் இல்ல. இங்க பாருங்க இப்பதான் போயிட்டு இருக்கானுங்க. அதனால பண்ணிடுவோம், பண்றோம். A few moments later. நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒண்ணுக்கு வேணா அடிக்கலாண்டா, வேற ஒண்ணு நாம பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா குண்டா வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணனும்னா சுடுதண்ணி காய வைக்கணும். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. தல்றா லைட் மறைக்குதுடா. வெயிடா. ஓகேடா, இந்த குண்டா அதுக்கு சும்மா வெச்சுக்கோ. ஓ கேக், ஆமா ப்ளம் கேக். ஃப்ரெண்ட்ஸ் இங்க வெச்சிருவோம். இந்தியன் நேவி செஃப். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற. வேறப்பா நீங்க போடாதீங்க, நானே போட்டுறேன். 2 டீஸ்பூன் வந்து கரும்பு சக்கரை போடுறோம். இது வந்து தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணணும். கம்மி பண்ணப்பா. இடப்பா கொஞ்சம் ஊத்திக்கலாம் கீழே. இங்கே பாருங்க ஊத்திக்கலாம். ரெண்டு தேக்கரண்டி இது வந்து கரும்பு சக்கரை கொட்டிக்கலாம். இப்போ வந்து சில்வர் கரண்டி கேரமலைஸ் பண்றோம். இது அப்படினா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவனுக்கே வந்து 2 வீடியோ பார்த்தனால தான் தெரிஞ்சது. சரியா? அக்கா சொன்னாங்கல்ல யூடியூப்ல. இது என்ன பண்ணணும் தெரியுமா? பாவு பதமா காய வைக்கணும். இது அது தெரியுமா உங்களுக்கு? இப்போ வந்து நாங்க வரக்காப்பி வைக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். போது. ஓகே, கொஞ்சம் 400 வை, 1000 வை. கறிக்கு போட்டலாம் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் மட்டும் செய்யலாமா? இது மம்மி, இது டாடி. இது டாடி. 90s ஃபேவரட் கைட்ஸ் அதெல்லாம். ஃபேவரட் கைஸ், ஃபேவரட் சொல்ல பார்க்கலாம். ஓகே கைஸ், இது வந்து நாங்க போடும்போது கம்மியா தான் நம்ம இருக்கும். வந்து 3 நாள் வந்து இத வந்து இப்பயே ஹீட் பண்ணாலும் அது வந்து அந்த பாவு பாதத்துக்கு வராது guys. ஏன்டா? ஏன்னா தண்ணி ஊத்துற எப்படி கைஸ் வரும்? 1/2 லிட்டர் தண்ணி ஊத்திக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க நட்ஸ் போட்டு இது கலக்கணும். சரியா போயிடு. போடு போடு போடு. அவன் கை காட்டுறத பாருங்க, அள்ளி போட்டேன்றான்டா. ஸ்வீட் கொஞ்சம் போடு. நீ உள்ள எச்சி தொப்பி விடு. கையில பிடிக்காம பிடிக்கலாம், கையில பிடிக்கலாம் கைஸ். கறிக்குனி இல்லை, கையில பிடிக்கலாம் கைஸ். இப்போ வந்து இப்ப என்ன பண்ணணும்? கேக்குக்கு ஸ்வீட் அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து வந்து இப்ப இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஆஃப் பண்ணி வெயிட் போங்க கைஸ். இப்போ என்ன பண்ணுறோம்னா இது இறக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வீடியோ சத்தியமா வீடியோ பார்த்துட்டா, நீ வேணா செக் பண்ணி பாரு சார். Email சந்தேகப்படுறியா தேவா? வீடியோ பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பண்ணா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இதுல போட்டு கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்குள்ள போட கூடாதா? இது கொஞ்சம் எடுத்து வைக்க. இவன் வந்து அட்டகாசமா இருக்கு. பேட் வேட்ஸ் நோ. எப்பவுமே வந்து வெறும் தட்டை வைக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால ஓரமா எடுத்து வச்சுங்க. சரிங்க கைஸ், இது வந்து கொஞ்சம் நல்லா ஊருட்டு. ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து வந்து இப்போ என்ன பண்ணணும்? மாவு பேசியணும். மாவு பேசியணும் போதுமா? இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும். தண்ணி நிறைய போயிடுச்சு, கொஞ்சம் மாவு போடணும். ஆமா, நாங்க வந்து இப்போ வந்து ப்ளம் கேக் செய்யல, ஆப்ப சுட போறோம். ஒரு மாவு பிசைருக்கு பாருங்க எவ்வளவு பேர். டேய் கொஞ்சம் ஊத்துறோம். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்க வந்து ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ண போறோம். காமிச்சிட்டு ஊத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிக்கலாம் பாய்.
ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஆரஞ்சு ஜூஸ் வந்து மீடியமா தான் ஊத்தணும்னு சொன்னாங்க, அதனால மீடியமா அங்க ஊத்திட்டு மத்தது போல நாங்க வாயில ஊத்திட்டோம். இப்போ வந்து இது வந்து ஜம்பர் மிட்டாய் பாத்துல வந்துருச்சு பாய்ஸ். இப்போ என்ன பண்ணனும், அதெல்லாம் போட்டு கலப்போம். சரியான பதத்துக்கு வந்து இப்போ குக்கர் வச்சு ப்ளம் கேக் ரெடி. நம்ம ப்ளம் கேக் செய்யற கிறிஸ்மஸ் பாட்டே பாடல. ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் சொல்ல பாட்டு. ஜிங்கிள் பேர்ட் ஜிங்கிள் பேர்ட் ஜிங்கிள் எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சத்து மாவு கலக்குவாங்கல குழந்தைகளுக்கு, அந்த மாதிரி கலக்க வச்சு அதேதான் கொஞ்சம் மாவு போடு, ஒரே நிமிஷம் கைஸ். மாவு போடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாப்பிட்டீங்கன்னா உனக்கு செர்லாக் கைஸ், செர்லாக் குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கணும். ஆனா ஃப்ளேவர் வருது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன சொல்றோம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கலாம் வந்து பேச்சுலர் சமையல், அதனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். தயவு செய்து கோவப்படாம பாருங்க. மாவு போடுறா, மாவு இன்னும் போடணும். மறைச்சு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேணும் கைஸ், வேணுமா? இந்த மாதிரி ப்ளம் கேக்க நீங்க பார்த்ததுண்டே ஒரு ஹனர் நல்லா உணர்ந்து வச்ச மாதிரி இருக்குது. அதுதான் பஞ்சாமிர்தம். ஓ இது சத்தியமா கேக்கு பஞ்சாமிர்தம். தம்பி நல்லா சுகர் 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 போடுங்க. போதுமா? கொஞ்சம் போடுங்க. நெய் எடுங்க, நெய் எடுங்க. மறந்தே போயிட்டோம். நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா. மணலாய் பரிசுத்தமாய் நமது கிராமங்கள் அப்படியே ஊத்துறோம். போதும் கேசரி கிண்டிட்டு இருக்கோம். சரிங்க. கைஸ் கேசர்லாம் கிடையாது, கேசமே பஸ் நெய் கைஸ். கலக்கிட்டே இருக்கிறாருங்க. ஒரு நாங்க கலக்கி போட்டோம், சுத்தமான கலக்கி. சக்கரை பத்துல ஃப்ரெண்ட்ஸ், அதனால கொஞ்சம் சக்கரை போடுறோம். இது வந்து அவுட்புட் வந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா சத்தியமா பிரமிச்சு போயிருவீங்க. இங்க பாருங்க, அப்படியே மனம் வருதா? கேமரால வராதா? என்னடா ஏ ஊத்து சூப்பரா இருக்கு. நீங்க வந்து அந்த காத்து காலத்துல பட்டம் செய்வீங்களே, அதுக்கு வந்து கம்மு வேணா கேட்டு கேளுங்க, நாங்க தயாரிச்சு கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நெய் சேர்த்திக்கலாம். துண்டு கொடுங்க, வேட்டு கட்டி எடுக்கீங்க. கொஞ்சம் துண்டு கொடுங்க, கட்டி விட்டுக்கலாம். இல்ல கரெக்டா ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் ஏர் கொஞ்சம் வெளியே போகுது ஃப்ரெண்ட்ஸ், வேற வழி இல்லை எங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நகாப்பழம் விற்க போறோம். சக்சஸ், நகாப்பழம் விற்க போறோம். நாளைக்கு சைக்கிள் எடுத்து வர நகைப்படம் கொண்டு வரணும். பாட்டு பாரு. ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள். நகைப்பழம். ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஆடும்போது ஏதோ டிங் டிங் சவுண்ட் மட்டும் கேக்குது, என்னன்னு தெரியல. ஜிங்கிள் பெல் ஜிங்கிள். சட்டி போடல நாயி. சொல்லு, சட்டி போட மாட்டியா? வாங்குற சட்டில என்ன பண்ற? ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ளம் கேக் செஞ்சு நீங்க பாத்துருக்கீங்களா? டம் போட்டுருக்கிறோம். ப்ளம் கேக் சாப்பிட்டு போட தம் கேக். டம் எதுக்கு போட்டிருக்குன்னா ஆவி வெளியே போகாம இருக்கிறதுக்கு டம் போட்டிருக்கு. இருங்க கைஸ், இன்னொரு 1/2 hourல குனாஃபா ரெடி ஆயிரும். அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா குனாஃபா சாக்லேட் மாதிரி ஓகே கேக் மாதிரி வைங்க, ரெடி ஆயிரும். அதை பார்த்துட்டு ரெடி வச்சுட்டு அடுத்தது வந்து அந்த தம் கேக் ரெடி ஆயிரும் கைஸ். இது வந்து சாதாரண கேக்குன்னு நினைச்சுக்காதீங்க. பாருங்க தம் கேக் எடுத்த உடனே நீங்க தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். நான் ரெடி. வீட்டுக்கு பார்சல் கொண்டு போயிருங்க. ஆட்டத்துக்கு போய் ஊரு போற உங்க வீதியில போற விழுங்க போய் விழுந்துற எல்லாரும் காலையிலுமே. தயவு செய்து சாப்பிடுங்க, காலையிலே விழுந்துறேன். நல்லா ஆவி பறக்க ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ப்ளம் கேக் கண்டிப்பா வரும், நம்புறோம். A few moments later. நாங்க எப்பவும் மீன் குடிக்கிறதுக்கு வந்து மைதா தான் கொண்டு போவோம். அதனால இப்பவே கலக்கி வச்சுட்டோம். எதுக்கு மைதா? ப்ளம் கேக் இருக்கு, ப்ளம் கேக் ப்ளம் கேக்லயே மீன் கொடுக்குமா? சுறாமி விழுகுமா? திமிங்கல் விழுகுமா? அவங்க போட்டோம்னா திண்டு செத்துரும்ல, ஈஸியா புடிச்சுக்கலாம். கொஞ்சம் ஆவி வெளியே போகுது கைஸ், அதுக்கு தம் போடுறதுக்காக சைடுல இப்ப என்ன பாட்டு? இப்ப தம் போட்டுருக்கோம்ல மீச வச்சு அதுக்குதான். ஓகே. ஜிங்கிள் டம் ஜிங்கிள் டம் ஜிங்கிள் டம் டம் ஜிங்கிள் டம் ஜிங்கிள் டம் ஜிங்கிள் டம். கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிரு. வெயிட் பண்ணுங்க फ्रेंड्स, கேக் சாப்பிடலாம். 12 மணிக்கு எங்க ஊர்ல ஒரு பஸ் வரும், அவங்களுக்கு எல்லாம் ஸ்பான்சர் பண்ணலாம்னு இருக்கிறோம். ஆமா டைம் எவ்வளவு ஆச்சு? 12 ஆச்சா? டைம் 10 நிமிஷம் இருக்குது. 10 நிமிஷம் ஆயிரணும்ல. குங்குமம் யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க இது வரைக்கும். நாம தான் தமிழ்நாட்டுல இந்தியாலே நாம தான் ஃபர்ஸ்ட் தம் கோளாறு நண்பர்கள்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்டா தம் கேக் செஞ்சிருக்கோம். அதனால இதுக்காகவே நீங்க லைக் போடணும்.
உயிர் வந்துருச்சு துடிக்குது துடிக்கல தம் டான்ஸ் ஆடிட்டு பாட முடியல ஜிங்கிள் தம் ஜிங்கிள் தம் ஜிங்கிள் தம் தம் ப்ளம் கேக் அப்படி சொல்லுவோம் டம் ப்ளம் கேக். இதுக்கு நாங்க வைக்கிற பேர் டம் ப்ளம் கேக். அதேதான். ஆமா ஆமா இவர் செஃப்னு சொன்னாரு ஆனா பண்ணதெல்லாம் நாங்க கம்பி வேலைக்கு அமைக்கப்படும் தொடர்புக்கு நிர்மல் பாத்துங்க தொடர்புக்கு நம்பர் சொல்லிடு. கம்பி வேலி போறதுக்கு அவனை கூப்பிடுங்க, சத்தியமா கம்பி கட்டி கொடுப்பா வந்து. 2 hours later. கேக்கு பக்காவா இருக்கு. சத்தியமா நல்லா இருக்கும். பாருங்க ஸ்மெல் அப்படி சுடுதண்ணி ஸ்மெல் வருது. சூப்பர் சரியான மனம். ராஜு டம் கேக் பிரமாதமா ரெடி ஆயிருச்சு. டம் கேக் சத்தியமா ரெடி ஆயிருச்சு. கொஞ்சம் அது பேர் என்னடா? நெய் நெய் தான் கொஞ்சம் அதிகமா நெய் போச்சு. தூக்கலா போட்டோம் அதனால கொஞ்சம் கம்மியா போட்டுருக்கணும். நெய் மட்டும் கொஞ்சம் அதிகமா போச்சு, அதனால வடிகட்ட போறோம். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 3 மணி நேரம் அதுக்கு மேலயே ஆயிருக்கும். 3 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வெந்துட்டே இருக்கு. ஏன்னா நமக்கு நாங்களும் ஆகுமான்னு பாக்குறோம். ஆமா ஃபெசிலிட்டி கிடையாது, அதனால நம்ம கிட்ட இந்த அடுப்பு தான் கிடைச்சிச்சு. இந்த குண்டா வந்து தண்ணி காய வைக்கிற குண்டா கிடைக்கிறத வச்சு நம்ம ப்ளம் கேக் செஞ்சிருக்கோம். ப்ளம் கேக் கிடையாது, டம் கேக். அப்படி சொல்லு. ஓகே, பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றோம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இதை பார்த்து பண்ணாதீங்க, வேற ஏதாவது யூடியூப்ல வீடியோ வர அதை பார்த்து அழகா பண்ணிக்கங்க. இது தம் கேக் வேணா இதை பார்த்து பண்ணுங்க, உங்களுக்கு ப்ளம் கேக் வேணா யூடியூப்ல பார்த்து பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிறிது நேரம் கழித்து சந்திப்போம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதே பரவாயில்ல, வந்துருச்சு. லைட்டா கொஞ்சம் மட்டும் இருந்தா போதும். கைஸ் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டை போட்டு விட்டோம், அதுல ஒரு 1/2 ரெக்கார்டு வெந்துருச்சு. இப்போ ஒரு பாட்டை போட போறோம், இன்னொரு 1/2 ரெக்கார்டு வெந்துருச்சு. அவ்வளவுதான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துறலாம். சூப்பரா இருக்கு. என்ன பாட்டு போடுறோம்? சின்றி கூடா மூவிலா கேக்கு கேக்கு ப்ளம் கேக்கு தம் கேக்கு ப்ளம் கேக்கு. அருமையான கேக் ரெடி. இதோ உங்களுக்காக தம் ப்ளம் கேக் ரெடி ஆயிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சாரி, கை சுடுது, அதனால கீழே விழுகல. இல்லைன்னா உளுந்துருக்கும். கரண்டி எடு. மனோஜுக்கு வந்து செரி வந்திருக்கு, இப்ப நான் செரி எடுக்க போறேன். நக்கு எடுத்துங்கடா. பகிர்ந்துண்டு தான் எனக்கு பழக்கம். எனக்கு பகிர்ந்துண்டு தான் பழக்கம். சத்தியமா கொஞ்சம் கொலக்கொலன்னு போயிடுச்சு. ப்ளம் கேக் இல்ல, இது டம் கேக். சூப்பரா இருக்கு. செஃப் வாங்க, இவதான் நம்ம மிகப்பெரிய செஃப். இவங்க கிட்ட வந்து ப்ளம் கேக் செய்ய சொல்லி கேட்டோம். ப்ளம் கேக் செய்யாம 10 வீடியோ அனுப்பிருப்போமாடா. 15 வீடியோ 15 வீடியோ லிங்க் அனுப்பணும். பார்த்தாரா என்னன்னு தெரியல. பார்த்தாருனா இல்லையான்னு தெரியல. நம்மளுக்கு வந்து பழனி பஞ்சாமிரதம் பண்ணி கொடுத்துருக்காரு. கேக்க நீங்க வாழ்க்கையில பாத்துருக்க மாட்டீங்க. கோலா இருக்கா இல்லையா? உண்மை சொல்றதா போய் சொல்றதுங்களா? மனசை தொட்டு உண்மை சொல்லி இந்த மாதிரி கேக் பண்றீங்கன்னா நம்ம கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. நல்லா இல்லைங்களா? நல்லா இருக்குதுங்க, சூப்பரா இருக்கு. கொண்டு போய் அப்படியே வச்சிடாதீங்க தயவுசெய்து. குழி தோண்டி புதைச்சிருங்க.